முறைப்படி தாலி கட்டி குடும்பம் நடத்திட்டு இருக்கீங்களா? ஆமாம் மேடம். இவர் தாலி தான் மேடம் போட்டிருக்கேன். இப்போது இவர் கட்டின தாலி தான் போட்டுருக்கேன். இவங்க இல்ல குடும்ப நான் தாலியை தான் கேட்கறது வந்து போட்டுருக்கேன். பத்திரிக்கை அடிச்சு ஊருக்கு அப்படி கூடி இல்லை அந்த மேடம். மாதிரி கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? அப்படி இல்லை மேடம். இல்ல 2 பேரோட இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல அப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? 2 பேருமே அவர் நடு வீட்டில் எங்கள் வீட்டில் வச்சு தான் மேடம் அவர் தாலி கட்டினார். உங்க அவர் போனதுக்கு வீட்ல, அப்புறம் அதாவது உங்க வீட்ல வச்சு தாலி கட்டினார், அவ்வளவுதான். முறையா நீங்க பண்ணல. முறையாக பண்ணல மேடம். அட்வொகேட் சரண்யா மேம், இந்த விஷயத்துல என்ன பண்ணலாம்? ஸோ அவங்கக்கிட்ட நிறைய ப்ரூஃப்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை வச்சுலாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது அவரோட விஷ், அவங்க போய் வாழ்கிறது. ஆனால் அவங்களோட முதல் மனைவி கிட்ட இவங்க டிவோர்ஸ் வாங்கியிருக்காங்களா, இவங்களோட முதல் கணவர்கிட்ட டிவோர்ஸ் வாங்கியிருக்காங்களான்றதை நம்ம பார்க்கணும். அப்படி டிவோர்ஸ் வாங்கலைனாலும் இவங்க கல்யாணம் ப்ராப்பராக பண்ணியிருந்தா தான் இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க முடியும். அண்டு இப்போ அவங்களும் விட்டுட்டு போயிட்டாங்க, இவங்களும் விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ இவங்க 2 பேரும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதை நம்ம அவங்க வாழக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஆல்ரெடி ஹேபியஸ் கார்பஸ் போயிருக்காங்க, ஸ்டேஷன் எல்லாம் போயிருக்காங்க, அட்வொகேட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு டெஃபினட்டாக தெரியும் அப்படிலாம் நம்ம பையன்கிட்ட 25 லட்சம் ஆன் ஸ்பாட் நீ முழுசாக வைக்கணும் அப்படி கேட்க முடியாதுன்றது அவங்களுக்கு தெரியும். பட் அதான் அவங்களோட டிமாண்ட், அதுதான் இருக்குது. இவர் ஆனால் நான் அதை கொடுக்குறேன், கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க நீதிமன்றமே போய் ஒரு பேரண்ட்லாம் அவங்க மெயின்டெனன்ஸ் கேட்டாலுமே அதை ஒரே டைமில் அதை நீ செட்டில் பண்ணணும் அப்படின்னு கோர்ட் சொல்லாது. அண்ட் ஆல்சோ அவங்க மெயின்டெனன்ஸ் கேட்குறதுக்கு அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு எதுவுமே இல்லாத பட்சத்தில் தான் அவங்க அந்த மாதிரி கேட்க முடியும். அவங்களுக்கு இன்னொரு சன்னும் இருக்காங்க. அவங்க பையனுக்கு அவங்க பண்ண வேண்டியது தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி அவங்க தான் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் அவங்க பையன் வேணும்னு அவங்க தான் செலவு பண்ணியிருக்காங்களே தவிர இவர் என்னை கூப்பிட்டு போ எனக்காக பண்ணுன்னு இவர் கேட்கல. மேபி இவங்களுக்காக கடன் வாங்கினதுக்காக வேணா அவங்க கடன் வாங்கி கொடுத்துருந்துருக்கலாம். அதை அவங்க செட்டில் பண்ணியிருந்திருப்பாங்க. அந்த கடனோட அமௌண்ட்டை கூட நம்ம கன்சிடர் பண்ணலாம். பட் மற்றபடி அவங்க வாலண்டியராக பண்ணதெல்லாம் நீ கொடுக்கணும் அப்படின்னு அவங்க கேட்க முடியாது. பிள்ளைகிட்ட யாரும் காசு வாங்க மாட்டாங்க. சொல்லுவாங்களே, ஒரு தப்பு செஞ்சு பிள்ளைங்களை வளர்ப்பாங்க. 10 பேர்த்துக்கிட்ட போய் கூட பிள்ளைக்கு பால் வாங்கி கொடுப்பாங்க. அதான் உண்மையான தாய்க்கு அர்த்தம். அப்படி சொன்னால் நம்ம பிள்ளை நமக்கு வரும். ஒரு கூட குடும்பம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் சொல்றேன். இப்போ ஏன் 26ஆம் தேதி இப்போ பிப்ரவரி மாதம் இப்போ இடையில உங்களுக்கு தெரியுது, இதை தான் அவர் பல வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. நீங்க அவரை ஒரு உங்களுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க அவரை நினைக்கிறீங்க, வருவாருன்னு நீங்க எப்படி நினைக்கிறீங்க? பல வருஷமா அதான் பண்றாரு. வருவாருன்னு நான் நினைக்கல. நாளைக்கு இப்ப நான் திடீர்னு இப்ப சத்தியமா இன்னைக்கு நான் இந்த அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க செத்துருவேன். திடீர்னு ஏதோ நல்ல மைண்ட்ல செத்துட்டேன்னு ஒரு நியூஸ் வந்தாலும் எல்லாத்துக்குமே தெரியும். நாளைக்கு உன்னுடைய கெப்பாசிட்டி என்ன, உனக்கு என்ன? இன்னொன்னு சொல்றேன், நீங்க மருந்து எது வச்சு நான் பேர் எது வச்சு நான் சாவறேன் அப்படின்னாலாம் இல்ல கேளுங்க, அப்படின்னாலாம் அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இல்லைங்க, இவ்வளவு பண்ணிட்டாருன்னும் போது நீங்க அவரை அப்புறம் ஒரு கட்டமைப்புக்குள்ள அவரை கொண்டு வரணும் நீங்க எதுக்குமா இருக்காங்க? அவர் மீறி போயிட்டாரு. அப்ப அதுக்கு என்ன தண்டனை? பேரண்ட்ஸுக்கு பிச்சை எடுக்க விடுறதா, முதியோர் இல்லத்துல கொண்டு போய் விடுறதா? இல்ல, அதுக்குதான் மெயின்டெனன்ஸ் நீங்க கோர்ட் மூலியமா வாங்கிக்கோங்க, ஜீவனாம்சம் வாங்கிக்கோங்க. அத்தனை 3 வீடெல்லாம் இவங்க தான் எடுத்தாங்க. இவனுக்காவே காசு பயத்தரம் சொல்லுங்க. இல்ல இவனுக்கு அழிக்கல, நான் எடுத்து செலவு பண்ணிட்டேன்னு சொல்லுங்க. இவங்களும் இருக்காங்க, அவங்களும் இருக்காங்க. அவங்க கேட்டாங்க, நீங்க தானே கொடுத்தீங்க. புள்ளைய மீட்டு எடுத்துடலாம், சாக்கடையில இருந்து கழுவி எடுத்துட்டு வந்துடலாம், மீட்டு எடுக்கலாம். எத்தனை தடவை அந்த மாதிரி ட்ரை பண்ணீங்க? எத்தனை தடவை ட்ரை பண்ணீங்க? 3 வாட்டி. நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, இது முடிவு கிடையாது. மற்றபடி அவங்களோட விஷயத்துல நீங்க தலையிடுறது உங்களுக்கு தேவையில்லாத வேலை தான் எனக்கு தோணுது. ஏன்னா நீங்க அடுத்து உங்க லைஃப் பார்க்கணும், நீங்க உங்களுக்கு ஹெல்த் சரியில்லை, அதை நீங்க பாத்துக்கணும். நீங்க ஒரு இடத்துல இருந்து அந்த வேலையை பாருங்க. நீங்க எதுக்கு ஸ்டேஷன் கோர்ட்டு அப்படின்னு நீங்க அலைஞ்சிட்டு இருக்கீங்க? பணமும் வேணாம், எதுவுமே வேணாம். எங்க வீட்டு பக்கம் வீட்டு வாசப்பல்ல கால அது நீங்க தான் முடிவு எடுக்கணும். அவங்க பேசும்போது நீங்க தான் நான் ஆட்டோ எடுத்துட்டு போனது நீங்க பண்ணிருக்க கூடாது. ஆட்டோ எடுத்துக்கிட்டு அவருக்காக போனது நீங்க. அதான் இப்ப இனிமே நீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க. அதான்ப்பா, நீ அந்த மாதிரி இனிமே பண்ணாத.